Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக அந்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது. மலை உச்சி தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டதை எதிர்த்த வழக்கில் அரசு தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தர்கா அருகே தீபம் ஏற்ற கூறுவது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கும் என அரசு தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது அப்படின்றத ஒரு புறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது என்ன நடக்குது? இரு நீதிபதிகள், அதாவது திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தனி நீதிபதி அளித்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை இரு நீதிபதிகள் அமர்வில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அரசு தரப்பில் தொடர்ந்து வாதமானது முன்வைக்கப்பட்டு வருகிறது. கோயில் நிர்வாகம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற மறுத்தால் மனுதாரருக்கு தீபம் ஏற்ற அனுமதி வழங்கி உத்தரவிட்டு உள்ளதாக தனி நீதிபதி கூறுவது ஏற்புடையதா என தமிழ்நாடு அரசு கேள்வி எழுப்பியிருக்கிறது. கோயில்களில் தீபங்கள் ஏற்றுவது குறித்து முடிவெடுப்பது கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்டது. இது இந்து சமய அறநிலையத்துறை விதிகளில் கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய விதிகளுக்கு உட்பட்டு முறையாக அனுமதி பெற்று தேவஸ்தானமே இடத்தை மாற்றலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இடம், அதாவது புதிதாக தீபம் ஏற்ற பிறப்பித்த அந்த இடம் என்பது தர்கா நெல்லித்தோப்பு பகுதியிலிருந்து 15 மீட்டருக்கு அப்பால் இருக்க வேண்டும் என்று முந்தைய உத்தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபம் ஏற்றுவதற்கு கோயில் நிர்வாகத்திற்கு தான் அனுமதி உள்ளது. அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளை மீறக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது போன்ற வழக்கில் அரசு அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவு பிறப்பிக்க இயலாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தின் அதிகாரம் தவறாக பயன்படுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தெரிவித்துள்ளதாகவும் இவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகம விதிகளுக்கு எதிராக கோயில் நிர்வாகம் செயல்படக்கூடாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபம் ஏற்றும் விவகாரத்தில் ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தர்கா அருகே தீபம் ஏற்ற கூறுவது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கும் என்றும் அரசு தரப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள உச்சி பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தீப தூணில் தான் 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மனுதாரரினுடைய இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும், எனவே இந்த சூழலில் இரு தரப்பினரும் அமைதியாக வாழக்கூடிய சூழலில் தேவையில்லாமல் மாற்று இடத்தில் தீபம் ஏற்றக்கூடாது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தர்கா அருகில் உள்ள தீபத்தூண் தான் அதில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் என்று எவ்வித ஆவணங்களும் இல்லாமல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு விமர்சனம் செய்திருக்கிறது. தர்கா அருகில் உள்ள தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற மனு ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனையும் நீதிபதிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.